இன்றைக்கி பாருங்கள் 21/3/2024க்கான கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 20/3/2024க்கான கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம். அதை வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்டேட் எல்லாமே அதில் தான் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா லாட்ரி புக் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் வந்து நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். டெலிகிராம் சேனலில் நிறைய அப்டேட் பண்ணுறோம். டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் சேனல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து அவங்க யூடியூப்பில் வந்து கம்யூனிட்டி ஸ்டேக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து அதில் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் சேனலில் தான் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதில் மட்டும்தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்போம். அதனால் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் அப்லோடு வந்து நம்ம வந்து இதே வந்து ஃபோட்டோவும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் எல்லாம் அதில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில் வேணும்னாலும் அதில் இருக்குது. லாட்ரி போடுறதுக்கும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அதில் டீட்டெயில் இருக்குது. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம பார்த்திங்கன்னா 20/3/2024க்கான கேரளாவுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 150. இந்த 150க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங் பாருங்கள். சூப்பராக இன்றைக்கி வந்து சூப்பரான மாசான வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்ம வந்து நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஸ்ட்ராங்காக நம்ம கேரளாவுக்கு மட்டும் ட்ரை பண்ணி கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நேற்றும் நம்ம வந்து சி போர்டு சூப்பராக மாதம் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருந்தோம். நேற்று ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று 006, அதில் பார்த்திங்கன்னா 06 சி போர்டு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். நேற்று ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக 150க்கு பார்த்திங்கன்னா 50 நம்மளுக்கு 2 போர்டு வந்து சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. பிசியில் 5 இல்லைனா 0 இது ரெண்டுமே ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் வந்துடும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். 5 இல்லைனா 0 பிசியில் தான் பவரில் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பாஸ் ஆகிடுச்சு. சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. இந்த 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்மளுக்கு 1ஆம் நம்பர் ஏ போர்டில் மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சி போர்டில் 0 மட்டும்தான் நம்ம கொடுத்துருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த 0 மட்டும்தான் நம்ம கொடுத்துருந்தோம். நான் நேற்று வீடியோவில் நான் சொல்லும்போது, அதாவது இந்த வீடியோ நான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 0 மட்டும்தான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் இடையில நான் சொல்லும்போது மட்டும்தான் அந்த 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 2ஆம் நம்பர் எழுதிருந்தேன். அப்புறம் 2ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 2ஆம் நம்பரையும் அப்படியே கொடுத்துட்டேன். ஏன்னா 2ல் ஒரு நம்பர் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால 0 மட்டும் கொடுத்துருந்தோம்னா கூட இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஏன்னா 0 தான் வந்திருக்கு. நம்ம ஸ்ட்ராங்காக நினச்ச நம்பர் கண்டிப்பாக வந்துருச்சு. சூப்பராக பார்த்திங்கன்னா 0 வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும்பா. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா நம்ம வந்து 0 மட்டும்தான் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 2ஆம் நம்பரும் சேர்த்து சைடில் கொடுத்துருந்தோம். மற்றபடி பார்த்திங்கன்னா 0 சூப்பராக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. இந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும் அப்படின்றது. அதுவும் சி போல் 0 நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குமா, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிபிசிஏசியில் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் 10 அப்படின்றது வந்து ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ரொம்பலாம் கொடுக்கல. 5 செட்டு மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் 5 நம்ம சேர்த்து கொடுத்துருந்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இந்த 5 இல்லைனா 0 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த 0 கூட இந்த நம்பர்லாம் இறங்குறதுனால நம்மளுக்கு இந்த நம்பர் சேர்த்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அதில் நம்ம நினச்ச மாதிரி 10 அப்படின்றது வந்து இறங்கியிருக்கு. நம்மளுக்கு ஏசியில் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்றைக்கி அப்படியே ஃபுல் பாக்ஸ் வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 150 அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது தான். நம்ம பார்த்திங்கன்னா ஜஸ்ட்லேயே மிஸ் ஆகிட்டு இருந்தது. கெஸ்ஸிங் வந்து நம்ம சேனலும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சேனலும் நம்ம கெஸ்ஸிங்கும் மிஸ் ஆகிட்டே இருந்தது. மெம்பர்ஷிப்லேயும் கெஸ்ஸிங் வந்து மிஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 2 நாளாக மெம்பர்ஷிப்லேயும் நம்ம ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 0 தான் நம்ம வந்து ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சி போர்டில் இதே மாதிரி தான் இந்த 4 நம்பர் கொடுத்துருக்கோம்ல, இதே தான் நம்ம இந்த சிங்கிள் நம்பரை தான் அப்படியே கொடுத்துருந்தோம். ஏன்னா நம்ம இதில் ஸ்ட்ராங்காக கொடுக்குறது தான் அப்படியே கொடுத்துருந்தோம். சிங்கிள் நம்பர்ன்ற போது பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 0 மட்டும் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுலேயும் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுத்திருக்கோம்.
நம்ம வந்து அப்படியும் ஒரு நம்பர் கூட மாறாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா 150 அப்படின்றது அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா சூப்பராக இன்றைக்கி அள்ளியிருக்கலாம்பா, வின்னிங் அள்ளியிருக்கலாம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 50 அப்படின்றத நம்ம விடாமல் 4 பாக்ஸில் கொடுத்துருக்கோம்பா. 4 பாக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த 50 அப்படியே கொடுத்துருக்கோம். இந்த 50 வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் 5 இல்லைனா 0 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து இந்த 7, 1, 9, 3 இதில் கூட ஏதாச்சும் ஒரு நம்பர் சேர்ந்து வந்துடும், பிசியாச்சும் நம்மளுக்கு பாஸ் ஆயிரும் அப்படின்றதுனால தான் நம்ம சேர்த்தே கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா 1-0 சேர்ந்து வந்துருச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி 1-5 சேர்ந்து வந்துருச்சு. சேர்ந்து நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சி மாசான வெற்றி கிடச்சிருக்கும்பா. மற்ற பாக்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கும்பா. நான் 6 பாக்ஸையும் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் இன்றைக்கி ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுத்துருக்கலாம். ஒரு 3 பாக்ஸில் பார்த்திங்கன்னா பிசி வந்து வெற்றி எடுத்துருக்கலாம்ப்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. நம்ம ஸ்ட்ராங்காக நினச்சதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5-0 வரும் அப்படின்ற ஒரு பாக்ஸில் வந்து பிசி கனெக்ட் ஆகிருக்கு. நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம், அது 1ஆம் நம்பர் வந்திருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்ததில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்ட் 0-6லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்ததில் நம்மளுக்கு 0 வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குமா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக மாசாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும்பா. அதே மாதிரி நம்ம ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும், இல்லைனா ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ட்ரா நம்பர் 0, இந்த 0க்கு பவர் 5 இது ரெண்டுமே வந்து உள்ளே இறங்கியிருக்குன்பா. ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 0க்கு பவர் 5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆவது ட்ரையல் நம்பர்லேருந்து நம்ம ஒரு நம்பர் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 வந்து சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. மாசான வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. 1-5-0 ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பரான வெற்றி. அதே மாதிரி ஆல் போர்ட்லேயும் வெற்றி. நம்ம ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்த ஒரு போர்டு, அதாவது சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங்கில் ஒரு போர்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. பாக்ஸு சூப்பரான வெற்றி. அதே மாதிரி ஏபிபிசி ஏசிலையும் ஒரு செட்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. அடுத்து பாருங்கள் 21/3/2024க்கான கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுக்குறோம் பாருங்கள். காரோனியா ப்ளஸ் ட்ரா நம்பர் பாருங்கள் 514. உங்கள் கெஸ்ஸிங்கை ட்ரா நம்பர்லேருந்து எடுக்கலாம். ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர் எடுத்தும் உங்கள் கெஸ்ஸிங் எடுக்கலாம்பா. ட்ரையல் நம்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 230-710. 2ஆவது ட்ரையல் நம்பர் பாருங்கள் 304-985. ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ்ஸிங் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசிக்கான 4 நம்பருக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 38, பி போட பொறுத்த வரைக்கும் 9416, சி போட பொறுத்த வரைக்கும் 6127. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசியில் சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 0 ஏ போட பொறுத்த வரைக்கும், பி போட பொறுத்த வரைக்கும் 1, சி போட பொறுத்த வரைக்கும் 7-5. நம்மளுக்கு சி போர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 7-5லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது சி போர்டில் நம்மளுக்கு தொடர்ந்து இப்போ ஒரு 2 நாளாக வெற்றி கிடச்சிருக்கு, நாளைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 0 அது 7 இல்லைனா 5 இந்த ஒரு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் 3 நம்பர்னு பார்த்திங்கன்னா 0-7-5. இந்த 0-7-5லேருந்து 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 0-7-5 இந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த 3 நாளாக கிடச்சிட்ருக்க கெஸ்ஸிங்கில் அதில் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான். ஃபஸ்ட் நாள் நம்ம சொன்னது தான், 2ஆவது நாள் நம்ம சொன்னது தான், இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன். 0-7-5லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 0-5 பார்த்திங்கன்னா ஏசியில் கூட கணக்காகுதுன்பா. 0-5 ஏசியில் கூட கணக்காகுது. ஓகேங்களா, அதை கணக்கில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 173747 3135. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு செட்டாச்சும் பாஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கோடு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 317-546 852 267 357 397. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 317 357. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 30 ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு 30 கொஞ்சம் ரிஸ்க்கு தான் எனக்கு, ஆனால் அந்த கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கிறதுனால நான் அதே வந்து சேமாக கொடுத்துட்டேன். 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான் 3ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. அது இப்போ இடையில வந்து 2 நாள் வந்து இறங்கியிருக்கு. இருந்தாலும் இந்த 3ஆம் நம்பரை நம்பவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா எப்போ இறங்கும் எப்போ இறங்காது அப்படின்றத வந்து கொஞ்சம் டவுட்டு தான். 0 மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 30 ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து கொடுத்துருக்கேன்.
அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இந்த 0, 7, 5 இந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 0, 7, 5லேருந்து இந்த 3 நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு நம்பர் ஆல் பவுலர் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணுங்கள். 0, 7, 5லேருந்து 0, 7, 5 இந்த 0, 7, 5லேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆல் பவுலர் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஆனால் கெஸ்ஸிங்கில் இப்போ 2 நாளாக கிடச்சிட்ருக்க கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்க நம்பர் 3, 0 இதுதான் வந்து நம்மளுக்கு ஆல் பவுலில் ஒரு நம்பராச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரா நம்பரில் பார்த்திங்கன்னா 5 பார்த்திங்கன்னா அதான் நம்ம சொல்லிட்டோமே ஏசியில் கணக்காகுது. 5க்கு பவர் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஏசியில் கணக்காகுது. ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா 1க்கு பவர் 6 இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிசியில் கணக்காகுது. 1க்கு பவர் 6 பிசியில் கணக்காகுது. நாளைக்கு ரிட்டன் கூட வரலாம். 1, 5, 0க்கு நம்மளுக்கு ரிட்டன் பார்த்திங்கன்னா 0 வந்துருந்தது. 0, 0, 6க்கு பார்த்திங்கன்னா 0 இன்றைக்கி ரிட்டன் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0 2 நாள் வந்திருக்கிறதுனால நாளைக்கு 1, 5லேருந்து கூட ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பிசியில் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பவர் நம்பர் 6ஆம் நம்பர் பிசியில் 1ஆம் நம்பர் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் கணக்காது. 4க்கு பவர் 9 இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பி போர்டில் கணக்காது. ஓகேங்களா? 4ஆம் நம்பர் இல்லை 9ஆம் நம்பர் கணக்கில் இருந்தால் பி போர்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9, 8, 5 2வது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் பி போர்டில் கணக்காகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் கணக்காகுது. 5ஆம் நம்பர் நம்ம சொன்ன மாதிரி தான் ஏசியில் கணக்காகுது. ஓகேங்களா? 2வது ட்ரையல் நம்பரை வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ட்ரையல் நம்பரை வச்சு வேறு மாதிரி கெஸ்ஸிங் எடுக்கிறனாலும் எடுத்துங்க. இதுதான் நம்மளோட கெஸ்ஸிங் நண்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் தான் கிடச்சிட்ருக்குது. நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 2 நாளாக தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி சூப்பராக ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருக்கோம். நாளைக்கும் தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, ஓகே நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். மெயினாக வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் அப்டேட் பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.